வணக்கம். இந்த காணொளி பதிவு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அடுத்த வடிவேலு நம்ம அதிபர் சீமான் அவர்களுக்காக இந்த வீடியோ பதிவு. வடிவேலை பத்தி உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். 2010 வரைக்கும் இந்த பீக்கு நம்பர் 1 காமெடினாலே வடிவேல் மட்டும்தான். அந்த மார்க்கெட்டை வடிவேலை தவிர வேற யாருமே ஆட்சி செய்யவே முடியாத ஒரு மார்க்கெட். அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் பேஜ் இருந்துச்சு. என்னைக்கு திமுகவோட கை சேர்ந்து திமுக கட்சி மேடையில ஏறி விஜயகாந்த் அவர்களை பற்றி பொதுவாக மட்டுமல்லாமல் பர்சனலாவே இழிவாக பேசியவர் வடிவேலு. அன்னைக்கு நிலைமைக்கு திமுகவினுடைய மிகப்பெரிய செம்பு தூக்கியா இருந்தது யாரு அப்படின்னா வடிவேலு. அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை இழிவுபடுத்துவது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக வைத்து இழிவுபடுத்தினாங்க. குடியாரன், கேப்டனு, அவனே நிலையா இருக்க மாட்டேன், அந்த கப்பல் எப்படி நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளால பேசினாரு வடிவேலு. இதை எல்லாத்தையும் பார்த்த மக்கள் வடிவேலுக்கு ஆப்பு வச்சாங்க. திரைத்துறையினர் வடிவேலுக்கு ஆப்பு வச்சாங்க. இப்ப வடிவேலு யாருன்னா ஏதாச்சும் ஒரு படத்துல எப்பயாவது வரக்கூடிய ஒரு அல்ற சில்ற கேரக்டரா மாறிடுச்சு. அவருக்கு இருந்த அந்த பீக் முடிஞ்சு போச்சு. சரி, அந்த இடத்த இப்ப யாரு நிரப்ப வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிபர் சீமான் அவர்கள் அதே வடிவேல் இடத்தை நிரப்புவதற்காக விஜயை எதிர்த்து திமுகவால களம் இறக்கப்பட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வாயை திறந்தாலே விஜயை வையணும், எதுக்கெடுத்தாலும் விஜயை பத்தி பேசணும், எதுக்கெடுத்தாலும் இழிவுபடுத்தணும். எதுக்காக நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்ற அடிப்படை அறிவு இல்லாத, அடிப்படை புரிதல் இல்லாத நாம் தமிழர் கட்சியில சொல்றாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு கொள்கை இருக்கா சித்தாந்தம் இருக்காண்டு. ஏண்டா மயிறு, உங்களுக்கு கொள்கை இருக்கா, உங்களுக்கு சித்தாந்தம் இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தை பேசுறதுதான் உங்களுடைய கொள்கையா? தமிழக வெற்றி கழகத்தை வைகிறதுதான் உங்களுடைய சித்தாந்தமா? விஜய் யாரு? நேத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். அவரை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் என்ன மையத்துக்கு நீங்க வைக்கணும்? எதுக்காக நீங்க வைக்கணும்? ஆட்சி பண்ணாரா? ஆட்சியில ஊழல் பண்ணாரா? மக்கள் பணத்தை சுரண்டி தின்னாரா? இல்ல வரி பணத்தை எல்லாரும் அவங்க சொந்த குடும்பங்களுக்கு எழுதி வச்சாரா? முழுக்க இப்பதான் 2 வருஷம் தான் ஆகுது. அவரை இழிவுபடுத்துவதற்கு காரணம் என்ன? திமுகவினுடைய கைகூலி சீமான் அவர்கள், அடுத்த வடிவேலாக பதவி ஏற்கக்கூடியவர். சீமான் அவர்களுக்கு இனிமேல் இறங்கும் முகம்தான். என்னைக்கு விஜய் அவர்களை பற்றி பேசினாரோ, என்னைக்கு விஜய் அவர்களை இழிவுபடுத்தினாரோ, என்னைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் பலத்தை பார்த்து, மக்களுடைய பலத்தை பார்த்து அவர் எப்ப வயிறு எறிஞ்சாலும் அன்னைக்கு அவருடைய அரசியல் அஸ்தமனமாகி போய்விட்டது. இனிமேல் மக்கள் யாரும் அவரை நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு எந்த இளைஞர்கள் சீமான நல்லா பேசுறாருன்னு சொன்னாரோ, இன்னைக்கு அதே இளைஞர்கள் சீமான ஜோக்கர்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. அதனால மக்கள் அதை யாரும் நம்ப மாட்டாங்க. நம்மளுடைய வடிவேல் இடத்தை புதியதாக நிரப்ப காத்திருக்கும் நம்மளுடைய அதிபர் சீமான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் மறக்காம உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிருங்க. நன்றி.